வணக்கம் நண்பர்களே, இன்றும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட் வண்டர் சீரீஸ்ல அடுத்ததான் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்ட போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாயன்ஸோட ஒரு கோயில் தான். இந்த மாயன்ஸோட பிரமிட், இந்த பிரமிட் தான் இருக்கிறதுலயே ரொம்ப பழமையான பிரமிட் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சதுல. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிரமிட் கிடையாது, இது ரெண்டு பிரமிட். ஆக்சுவலா டெக்னிக்கலா சொல்ல போனா இது ரெண்டு பிரமிட் தான். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக கட்டினது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஊர்வன கோயில் அப்படின்னா வந்து ஒரு பாம்பு அந்த மாதிரி விஷயத்துக்கான கட்டின கோயில் தான் வந்து இது. இதை வந்து சிட்டி ஆஃப் பிளட்ன்னு சொல்லுவாங்க. இது இருக்க இடத்த வந்து பாத்தீங்கன்னா சிட்டி ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாயன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி சீரீஸ்ல ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா மச்சு பிச்சு பத்தி பேசியிருப்போம். அதுக்கும் முந்தின காலத்துல பண்ண கோயில் தான் இது, கட்டின கோயில் தான் இது. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. அண்ட் இந்த மாயன்ஸோட கோயில் வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரமிடுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா அதை இடிக்காம, அதை இடிச்சு தரமட்டமாக்காம அதுக்கு மேல மறுபடியும் கற்களை வச்சு மறுபடியும் இதை கட்டியிருக்காங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எதுல ஆனது, அந்த கோயில் எதுல ஆனதுன்னு பாத்தீங்கன்னா லைம் ஸ்டோன் ஆனது. அதாவது வந்து நமக்கு சிமெண்ட் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து லைம் ஸ்டோன்ல தான் பண்ணுவாங்க. அதாவது லைம் ஸ்டோன்ல அரைச்சுதான் நமக்கு சிமெண்டா வருது. ஆனா இது லைம் ஸ்டோன் கற்களாலேயே பண்ணது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடி ஹைட்டு. அப்ப அந்த காலத்துல 100 அடி ஹைட்டுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இவ்வளோ கிட்டத்தட்ட 60,000 டன் கொண்டது இந்த கோயில். ஸோ இது வந்து இன்னைக்குமே ஒரு பெரிய மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இதையும் எப்படி பண்ணாங்க, ஏன்னா இது வந்து மச்சு பிச்சு வந்து கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டுல பண்ணது. அண்ட் இது வந்து அதுக்கும் முன்னாடி பண்ணது. ஸோ அதனால அந்த காலத்துல எந்த டெக்னாலஜி வச்சு இந்த கற்களை இவ்வளோ ஈஸியா பண்ணாங்க, இவ்வளோ அழகா பண்ணாங்க, இவ்வளோ ஈஸியா வந்து அந்த கற்களை வெட்டுனாங்க அப்படின்றது தான் இன்ன வரைக்கும் ஒரு பெரிய புதிராக இருக்கு சயின்டிஸ்ட்லாம். ஸோ இன்னுமே இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாயன்ஸோட ஒரு பிரமிட். இதுல இப்ப வரைக்கும் சயின்டிஸ்ட் தவிர யாராலையும் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி ஏறி இருக்காங்க, அவங்களே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு வேர்ல்ட் வண்டர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா கடைசியான எலெக்ஷன்ல தான் இதுவும் செலக்ட் ஆகி 7 வேர்ல்ட் வண்டர்ஸ்ல ஒன்னாச்சு. ஸோ இதுவும் தகுதியானது.